காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் மதியாதவன் தலைமையில் மாவட்ட செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காஞ்சிபுரம் விழுப்புரம் மண்டல அமைப்பு செயலாளர் சுக விடுதலை செழியன் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று கருத்துரை வழங்கினார். மேலும் எழுச்சி தமிழருக்கு ஜி பிரிவு பாதுகாப்பு வழங்க வேண்டும், ஆகஸ்ட் 17ஆம் தேதி எழுச்சி தமிழரின் பிறந்தநாளை சிறப்பாக கொண்டாட வேண்டும், செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்தநாளில் விசிக மகளிரணி சார்பில் நடைபெறவுள்ள மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கு 1000க்கும் மேற்பட்ட மகளிரை அணிதிரட்டிச் செல்ல வேண்டும் உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இக்கூட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர் திருமாதாசன், தொகுதி துணை செயலாளர் ஸ்டான்லி, மகளிர் விடுதலை இயக்க மாவட்ட செயலாளர் இந்திரா அம்பேத்கர் வளவன், மின்வாரிய தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில பொருளாளர் சாலப்போகம் தம்பிதுரை, துப்புரவு ஐக்கிய ஊழியர் பேரவை மாநில தலைவர் சரவணன், காஞ்சிபுரம் நகர செயலாளர் பாலாஜி, நகர பொருளாளர் வினோத்குமார், நகர துணை செயலாளர் உதயகுமார், மாவட்ட நிர்வாகிகள் கே.ஜி. கோவிந்தராஜன், வழக்கறிஞர் தெய்வசிகாமணி, நகர நிர்வாகிகள் ஜெய்சங்கர், ஜேம்ஸ், பாசு, காஞ்சிபுரம் மாமன்ற உறுப்பினர் கௌதமி திருமாதாசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இரண்டு பிரதான நோக்கங்களை முன்வைத்து செயற்குழு நடைபெற்றது. வருகிற ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களின் பிறந்த நாள். இந்த நாளை தமிழர் எழுச்சி நாளாக விடுதலை சிறுத்தைகள் கடைபிடித்து வருகிறோம். எனவே ஆகஸ்ட் 17 தொடங்கி பிப்ரவரி 17 வரையில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாட்டிற்கான அதிகாரம் வெல்வோம் மக்களோடு திருமா என்கிற தளத்தில் பிரச்சார பரப்புரையை மேற்கொள்ள வழிகாட்டியிருக்கிறார்கள். அந்த வகையில் விடுதலை சிறுத்தைகள் இந்த மாநாட்டிற்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறார்கள். இரண்டாவதாக செப்டம்பர் 17 தந்தை பெரியாரின் பிறந்தநாள். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழர்களின் நலனுக்காக, தமிழ் மொழியின் நலனுக்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்டு பாடாற்றியவர். பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியதோடு மட்டுமல்லாமல் இந்த மண்ணில் மது ஒழிப்புக்காக தன்னுடைய சொந்த நிலத்தில் இருந்த தென்னை மரங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தியவர் என்கிற வரலாற்றுக்கு சொந்தக்காரர். அவருடைய பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாட்டை தலைவர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இதை இரண்டையும் முன்னெடுக்கின்ற வகையில் செயற்குழு 9 தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். இந்த மகளிர் மாநாட்டிற்கு இந்த மண்ணிலிருந்து ஒரு 1000 பேர் பெண்களை அணிதிரட்டி பங்கேற்பது என்ற தீர்மானத்தை எடுத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 17 தலைவர் எழுச்சி தமிழரின் பிறந்த நாளில் மாநகரம் முழுவதும் போஸ்டரை ஆங்காங்கே அச்சிட்டு ஒட்டுவது, பேனரை கட்டுவது, இந்த மாநகரில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகள் காலூரில் இருக்கிற 12 வட்டங்கள் தோறும் அந்த புதிய கொடி ஏற்றி கல்வெட்டை திறந்து தலைவர் எழுச்சி தமிழர்களின் பிறந்த நாளை கொண்டாடுவது மட்டுமில்லாமல் மாவட்டத்தின் சார்பில் மையமாக ஒரு நிகழ்ச்சியை நடத்துவது என்ற முடிவையும் அவர்கள் எடுத்து அறிவித்திருக்கிறார்கள்.